ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஐயங்கார் புளியோதரை பவுடரை வச்சு ரொம்பவும் டேஸ்டியாகவும் ஒரு 10 நிமிஷத்தில் புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே மெத்தடில் நீங்களும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 7லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் இருக்குல்ல, அதை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பச்சைக்கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை பருப்பு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இதேமாதிரி நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 5லேருந்து 6 காஞ்ச மிளகாவை இதேமாரி நல்லா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4லேருந்து 5 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா இதேமாரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 7லேருந்து 8 நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து அதை இதேமாரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1½ டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளியை இதேமாதிரி நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணால் தக்காளி ஈஸியாகவே சீக்கிரமாகவும் நல்லா நைஸ் ஆகிடும். அதனால தக்காளி இதேமாதிரி நல்லா மசித்ததுக்கப்புறம் பேனை ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடுங்க. மூடி வைக்கும் போது ஃப்ளேமை லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இந்த அளவுக்கு நல்லா தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லியை சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் ஐயங்கார் புளியோதரை பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கெட்டெல்லாம் போகாது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், யம்மியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து வச்சதுக்கப்புறம் இதில் சாதத்தை கிளறிக்கோங்க. சாதத்தை கிளறுனா நம்மளோட ஒரு 10 நிமிஷத்தில் புளியோதரை ரெடி. ரொம்ப பேர்லாம் புளி கரைச்சல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம புளி கரைச்சல்லாம் யூஸ் பண்ணாமல் இதில் தக்காளி மட்டுமே சேர்த்து ரொம்பவும் ஈஸியாகவும் யம்மியாகவும் நம்ம புளியோதரை பண்ணியிருக்கோம். இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். அண்ட் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.